Assalamualaikum. Hi friends, welcome back to Nimmi's Bend. Thailand la பெரிய ஷாப்பிங் மால். மெஜாரிட்டி குவாண்டிட்டி. லெஜியம்ங்கற ஷாப்பிங் மால் தான் உள்ள வந்திருக்கோம். நம்ம பாத்தீங்க அப்படினா நார்மல் எல்லா ஷாப்பிங் மால் இருக்க மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஆனா இங்க வந்து நல்ல ஆஃபர்ல போட்டுருக்காங்க. 3 செட் ட்ரெஸ்ஸஸ் வந்து 100 பட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நைட் ட்ரெஸ்ல இருந்து நார்மல் ட்ரெஸ் வரைக்கும் இருக்கு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரெட் தான் இங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வந்து காஸ்மெட்டிக் பொருள்லாம் விற்கிறாங்க. தாய்லாந்தில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. எல்லா கண்ட்ரிலும் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபவுண்டேஷன், க்ரீம், நெயில் பாலிஷ், ட்ரெஸ் பண்ணுறது ஸ்பேஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கின்க்கு என்னென்ன ஸ்கின் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி டோனிங்ஸ்லாம் இருக்குது. ட்விட்டர் ரிலேட்டடாக ஃபோன் ரிலேட்டடெல்லாம் இந்த ஷாப்பிங் பண்ணிருக்கு. ஃபோன் கேஸ்லாம் இங்கே இருக்குது இந்த கடையில். வாட்ஸில் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் பொருள் வந்து ஷாப்பிங் பண்ணேன். எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போனேன். மோஸ்ட்லி ஃபோன் ஷாப், எலக்ட்ரிக் ஷாப் இந்த மாதிரி கடையெல்லாம் உள்ளே இருக்குது. Thailand dresses. Wow, practical. Different Thailand. वैसा टी-शर्ट मिला था तुम पहने हैं. க்யூட்டாக இருக்குது. தாய்லாந்து ட்ரெஸ்ஸு தாய்லாந்து ஃபேமஸ் யாரை தான் அது வந்து அழகாக வந்து சின்ன பிள்ளைக்கு க்யூட்டாக இருக்குது. கலர் கலராக இருக்குது. ஸ்கர்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி செட்டாக கூட இருக்குது. க்யூட்டாக சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு செம்ம சூப்பராக செட்டாக அழகாக இருக்குது. கீழே இருக்க ஃப்ளோர் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா பேபிஸ் ஐட்டமாக இருக்குது. டாய்ஸ்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து, ஷவர் க்ரீம்லேருந்து, லோஷன்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்துருக்கனால கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பீட் டவல்லாம் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கலரும் கொஞ்சம் லைட் கலர், திக் கலர், பிளாக் கலர் இருக்குது. டிஃப்ரெண்டான கலர்ஸ்லேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹேண்ட்பேக் பாருங்களேன், கலராக நல்லா இருக்குது. ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்லையும் குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு ஸ்மால் பர்ஸ் ஒன்று வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த இடத்துல. தாய்லாந்தில் வந்துட்டு ஷாப்பிங் மால் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஷப்பல்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே. நம்ம கீழ் ஃப்ளோர்லேருந்து தான் செகண்ட் ஃப்ளோர் வந்தோம். அடுத்து இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள் கடையெல்லாம். கலராக மேலேருந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குல்ல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஷூ கலெக்ஷன்ஸ், செப்பல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸு. விலையை பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. ரொம்ப விலைன்னு சொல்ல முடியாது. மலேசியாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக தெரியுது எனக்கு. லெதர்லேருந்து நார்மல் ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லா பிராண்டடுமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஃபுட்பால் ஷூ எல்லாமே இருக்குது. டிஷர்ட், அதோட பேசுவாங்க ஜெர்சி அந்த மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைக்குரிய ஸ்லிப்பர்லேருந்து கூட எல்லாமே வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ட்ராவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற ட்ராவல் பேகு, சோழி மாதிரியும் வந்து நல்லா இருக்குது. மெட்டீரியல் பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் வித் நல்லாயிருக்கு. பேக், ஷோல்டர் பேக், ஸ்போர்ட்ஸ் பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ஸ், ட்ராவல் பேக்ஸ்லாம் விதமாக இருக்குது. சின்னதாகவும் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெதர் பேட்டர்லையுமே இருக்குது. நார்மல் பிளாஸ்டிக் ப்ளஸ் லெதர் நார்மல் மெட்டீரியலையுமே இருக்குது.
கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே வாங்கின திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20% 50% வரைக்கும் ஆஃபரில் போச்சு. நானுமே ஷாப்பிங் பண்ணேன். துணியிலேருந்து வாங்கின ஸ்லிப்பர் இருந்து ஹேண்ட்பேக் இருந்து பர்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெல்ட்டு கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பிராண்டடில் தான் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸு. ஆஃபர்னால நம்மளுக்கு 15% வந்து 20% வரைக்கும் ஆஃபர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2 செட் வாங்கினோம்னா ஒரு செட் வந்து ஃப்ரீங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே பெட் கவர் இருந்து பில்லோ கவர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, கலராகவும் இருக்குது. விலையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. விலை நல்லா இருக்குமே, ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த தாய்லாந்தில் பார்த்திங்கன்னா துணிமணியாக இருக்கட்டும் கொஞ்சம் திங்ஸாக வாங்கினேன். எனக்கு வந்து வேல்யூபிள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. கம்பேர் டு மலேசியா தானே சரி, மற்ற கண்ட்ரி அப்படின்னு எனக்கு தெரியல. போய்கிட்டே இருக்கலாம். பெட்டு கூட இருந்துச்சு, சிங்கிள் பெட் அந்த மாதிரி வெயிட்லெஸ் உடையது. அடுத்து எந்த ஃப்ளோர் போயிருக்கோமோ இதுக்கு லாஸ்ட் ஃப்ளோர் டெய்லியில் ஃப்ளோர் போயிருக்கோம். இப்போ நான் இந்த ஃப்ளோர் வந்திருக்குன்னா லாஸ்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மூவி தியேட்டர்ஸும் இருக்குது. இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் சினிமா உள்ள இருந்துச்சு. பார்த்தா அப்படின்னா 4 வகையான படம் போட்டிருந்தாங்க. எல்லாமே தாயில் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு அது புரியாது, அதெல்லாம் சும்மா ஆட்டோமேட்டாக பார்த்துட்டு இந்த ஊரில் எப்படி இருக்கும் சினிமா அப்படிங்கிற வெளி தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து KFC இருந்துச்சு. அப்படி நம்ம என்ன பண்ணோம், பக்கத்தில் இல்லை கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் KFC இருந்துச்சு. திரும்ப கீழே போய் அப்படி நம்ம KFC இந்த ஊரில் தாய்லாந்தில் KFC எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹலாலாக இருக்குமா எனக்கு பயந்துட்டு போய் பார்த்தோம். விற்றதே வந்து மலாய்க்காரங்க தான் விற்றுருந்தாங்க ஷாப்பில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறுசுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் வந்து KFCக்குள்ளே போய் KFC ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இந்த KFC செம்ம சூப்பராக எம்மையாக டேஸ்டியாக இருந்துச்சு. தாய்லாந்துக்கு வந்து இந்த ஷாப்பிங்காக மிஸ் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ.